போகிறோம்? கிளம்பியாச்சு. சண்டே பொண்ணு வீட்டுக்கு. எங்கள் பொண்ணை இருக்கு. வந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கு. அதனால் நாங்களும் கிளம்பி போயிட்டுருக்கோம். யார் யாருன்னா நான், அம்மா, தம்பி. வரும்போது பொண்ணு வருதான்னு தெரியல, இல்லை மறுநாள் வரலான்னு தெரியல. அதனால கூப்பிட்டு வரணும். ஆமாம். இல்லைன்னா பைக்கில் வந்தோம்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து புதன்கிழமை திருப்பி கிளம்புவாங்க. ஆமாம். அப்புறம் இன்னொரு கெஸ்ட் ஒன்று வராங்க. அவங்க அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்க. அது யாருன்னு ஈவினிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வேறு எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஆமாம்மா, அங்கே போகணும் இங்கே போகணும், ஆனால் எங்கே போகிறது ஆக மொத்தத்தில் போகிறோம், அவ்வளோதான். போகிறோம், எங்கே போகிறோன்ட்டு அங்கே போய் தான் முடிவு பண்ணுவோம். எங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே போகிறோம். நீ சொல்லுமா, கரெக்டாக சொல்லுவாங்க வராங்க. நீ சொல்லு. டோரா பிச்சு. எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? பேத்தி வீட்டுக்கு போகிறோம். பேத்தி வீட்டுக்கு போகிறோம். டோரா பிச்சில் சொல்கிற மாதிரி வாங்க எல்லோரும் போவோம் எங்க பொண்ணு வீட்டுக்கு. நீங்களும் எங்க கூடயே வந்து பாருங்க. எங்க கூட வரல, ஆனா நீங்க போன்ல எல்லாம் பாப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வெயில் காலையில அடிச்சு பட்டையா கிளம்பி பயங்கர வெயில். ஏதோ 2 நாளுக்கு முன்னாடி மழை அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாம் சேர்த்து வச்சு கிழிக்குது வெயில். வெறுப்பா இருக்கு. குழந்தை தனியா உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். இல்ல வெயில் கேட்க மாட்டான். நான் தான் செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி முடியாது. அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை 2 நாளா வேற. அப்படி இருந்து குழந்தை செய்யறா. நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா நான் வாங்கி செஞ்சிருவேன். பாப்போம். 1 hour மேலேயே ஆயிடுது. இப்பதானே இங்க இருந்து வண்டி எடுத்துருக்குறோம். ஏரி மீன் தான் விற்கிறாங்க. எல்லாம் ஏரி மீன் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டு. மாமாவுக்கு பசிக்குதான். பொண்ணு தான் தடப்படலாம் விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தடப்படலாம் விருந்து அது சேர்த்து மணி 1-2 ஆடுமே சமையல் சேர்த்து. ஆமா, அதுலயும் தாங்காதுப்பா. சரி, இங்க ஏதாவது சிற்றுண்டி ஐஸ் பிரியாணி சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் வந்து என்னன்னு தெரியல, சாப்பிட்டு 1 hour அதுல பசி. சும்மா ஐஸ். சரி, பழைய சாதம் ஓகேவா? ஐஸ் பிரியாணி அதை நான் டீசெண்டாக சொல்கிறாங்க. தோசை ஊற்றி கொடுத்தேன் எல்லாருக்கும். சாப்பிட வேண்டியது தானே. இவர் எதுக்கு வேணான்னு சொல்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணா சொல்லி சாப்பிட்டேன். வீட்டில் வேர்க்கடலை சட்னி அரைச்சி தோசை இருக்கு, சாப்பிட வேண்டியது தானே. அதுவும் கொழுப்பு நாங்கள் திருப்பு அதை நம்ம திங்க் பண்ணுறோம். ஒய் திங்கிங்? நானே பழுது கேட்டேன்ல. அவ்வளோ சாப்பாடு கொட்டணும் கீழே. அதுக்குள்ளே தோசை சாப்பிட்டு பழுது பத்தாது. நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். இந்த சாப்பாடு இருந்தது. அப்புறம் பார்த்தா தண்ணி குடிக்கலான்னு இப்போ வெளியே போய் வரத்துக்குள்ளே நீ கீழே இருக்கிறதெல்லாம் அள்ளி எல்லாம் கேட்கணும். அதான் மூஞ்சி சரியில்லாம வெளியே சொல்ல போய் எனக்கு ஒன்றுப்பான்னு கேட்பேன். நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். துருன்னு எப்போ கீழே இருக்கிறதெல்லாம் அள்ளி டைன்னு போட்டு விட உன் பேத்தி வந்து நல்ல சூப்பர் டிஷ்ஷா செஞ்சிருக்கான்னு. 3 மணிக்கு சாப்பிடலாம். 3 மணி பாடி தாங்காது. பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து எக் பொடிமா செய்யறா. அப்படியே சொரா புட்டு மாதிரியே செய்யறா. சூப்பரா இருக்கு. சூப்பராக சமையல் செய்ய கற்றுக்கிட்டா என் பொண்ணு. அழகாக செய்கிறா. பாருங்க, குக்கரில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னது சொன்ன முட்டை பொடிமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சொரா புட்டுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இங்கே ஒயிட் ரைஸ் வெந்துடுச்சா? ரைஸு அவ்வளோதான். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ். ஃபிஷ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறா.
தேவிக்கு அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கியா? சரி சரி பாரு. சில்லுன்னு இது தர, அதனால இந்த மாதிரி ஜாலியாக பத்துன்னு இருக்கிறாங்க ஒருத்தர் உள்ள. மாமா சொல்லுங்க, என்ன பண்றீங்க? பசியில் பத்துனுங்கிறேன். பசியில் பத்துக்கிறியா? ஆயிடுச்சு சார், ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு, பொடி மாசம் ஆயிடுச்சு. இது சொரா புட்டு செஞ்சுட்டு இருக்கா. போய் ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். ட்ரை பண்ண போறீங்களா? ஆமாம் பண்ணாமா? பண்ணிடு போய். நீ முடியாது. நீ இப்போ எதுக்கு அங்கே போட்ட? இங்கே உக்காருன்னு சொல்கிறேன் ஒன்று. நீங்கள் படுங்க, நான் படுகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய தோசை தலை கனியும் இல்லை, போத்திக்கிறதுக்கு இல்லை. ஒச்சாயி அது சோப்பா தான் ஆயிட்டாரு. என்னது ஒஜாயா? ஐயா என் பல்ல காட்டுறியா? பின்ன நான் காட்டுவேண்ணா? மாமா சாப்பிட்டு முடிச்சாச்சா? சொத்தை போட்டு வாரம் உட்காரச்சிங்க. படுங்க, கம்முன்னு படுத்து தூங்குங்க. நம்மளுக்கு ஏன் செட் ஆகாது? வீட்டில் அப்படி இருந்தால் தான் அப்படி கரெக்டாக இதாகும். இது யார் வீடு? பக்கத்து வீடா? பொண்ணு வீடு. அப்புறம் என்ன, உன் பொண்ணு வீடு தானே, படுங்க. நீ நடிக்காத, இப்பதான் நல்லா தூங்கிட்டு வந்த. ஹால்ல படுத்து அப்படி படம் அம்மா தூங்கின. அப்புறம் தான் வந்து இப்ப டிவியே போட்டாரு. உன்னை வீடியோ எடுத்து காமிச்சிருக்கணும். நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு படமா? சும்மாப்பா. ஐயோ, சும்மா கண்ண முடியும். நடிப்பு தான் வேணான்றது. ஒண்ணுன்னா 10ன்னு சொல்றேன். யார கத்துக்கும்? கொட்டை விட்டு தூங்கிட்டு நான் அதனால தான் பார்த்துக்கோங்க எல்லாரும், இவங்க இப்படி தான் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோ எடுக்குது. அவங்க தூங்குனா நம்ப மாட்டாங்க. இப்போ எங்க கிளம்பிட்டோம் பொண்ணு வீட்டிலேருந்து. கெஸ்ட் வராங்க. யாருன்னா? பொண்ணு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. யாரு வருது? அது வீடியோ எடுக்கும்போது பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல பின்னாடி வருவாங்க பாருங்க. இப்ப இல்ல, யாரும் கூட்டு வர போறோம். அது யாருன்னு நம்ம வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமா? இப்ப கிளம்பிட்டோம். நாங்க 2 பேர் மட்டும் தான் கிளம்பியிருக்கோம். போய் பிக்கப் பண்ண. மற்ற நேரம் யாருன்னா கூப்பிடுறாங்க பாரு அவங்க வீட்டுக்கு. பூ வச்சுக்கின்னு அழகா போனோம். பார்க்குற கல்யாணம் பண்ணு. அப்ப நாங்க தலை வர்றவங்கள கிராமம் அங்க சூப்பரா இருந்துச்சு. ரோடு ரோடு சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டே தெரிஞ்சிச்சு அது கிராமம். நீங்க கூட வரீங்களா? 4 பேர் கூட. இப்ப அந்த அம்மா பார்த்தா அப்படிதான் இருக்குது பின்னாடி சண்டா. சுனில், நீ ஒன்று சொல்லுவி, என்னது அது? நான் ஒரு பேர் ஒன்று. அண்ணன் தான் கீழே. எங்க அண்ணனே காணோம். அண்ணனே காணோம். போ, அண்ணனே காணுங்க. 2 பேருமா வந்துட்டான். என்ன வச்சு வச்சு அவங்கதான் மெயின். அவங்கள எடு பிஸ்கெட்டு மனித குறை மாதிரி உட்காந்து ஆஃப் பண்ண மாட்டீங்களா? எட்டி பாச்சுருக்கீங்க. எங்க 2 பேருக்கும். ஏய், நான் கேட்டது நானு. ஏப்பா, 3 எடுத்துனுவாப்பா.
அம்மா இதே மாதிரி ஸ்வேதா கிண்ணம் கிண்ணம் இதுல எப்படி இருக்கும்? ஸ்வேதா வந்து எங்க அது காமி ப்ளீஸ் ஸ்வேதா வீடியோல காமி ஸ்வேதா நீங்க சாப்பிட்டா ஏம்மா, அதுல பெரு அம்மா போட்ட பாரு. எதுல என்னன்னு தெரியல அதுல அதுல ஏ அது பிரிடி பிரிடி அது அந்த மாம்பழம் பாரு போயிட்டு எவ்வளவு நேரமா ஏம்பா கதிரே கிண்ணம் பரவாயில்ல எத்தனை பெருசோ சின்னதோ ஏ அதாவது கிட்ட காமிடி கிட்ட ஆமாப்பா இது ஒண்ணு எவ்வளவு இது கிடைக்கவே கிடைக்காது நாங்கெல்லாம் order போட்டு ஒண்ணு ஒழிது கொடுப்பா அந்த அதை வாங்க பிரபா அது கையில வீடியோ காமி இது இல்ல மேங்கோ அது உள்ள ஐஸ்கிரீம் ஆமா இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கே போகுது இந்த ஐஸ் தான் நீ இதை எடுத்துக்கோ. ஏய் சின்ன ஸ்பூன் வேற ஸ்பூன் இல்ல கரெக்ட் கொடுப்பா ஏப்பா எங்க அம்மாக்கு ஒரு கப்பு கொடுப்பா எல்லாம் பேச தெரியல கதிருக்கு ஒரு கூம்பு வேற ஸ்கூல் ஆனோம் எங்க ஏ சனா ஸ்கூல் ஆனோம் சரி 11:30. ஐயே 12 போய் சும்மா சொல்றது பாருங்க மக்களே எல்லாருக்கும் மணி 11:30 மணி ஆயிடுச்சு மாப்பிள்ளை ஒரு வெயிட் பண்ணி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா போயிட்டு கும்ப பண்ணுறதுக்கு இந்த மாப்பிள்ளை சித்த பண்ணுறதுக்கு அப்படி அங்க மாப்பிள்ள வருவாரா இல்லையா மாப்பிள்ளை நம்ம போய் பிலால்ல போய் ஒரு டீ சாப்பிடலாம்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க அவன் அங்கேயே நிக்கிறான் அதனாலே சரி வா. அவளுக்கிட்ட 12 மணி வேலை இல்லை ஃபங்க்ஷன் போயிட்டு போறாங்க இல்லை ஃபங்க்ஷன் போயிட்டு போறாங்க என்னப்பா ஒரு கப்பு கொடுத்தீங்க ஷோ அது கூட விட மாட்டேன்ற கண்டென்ட் கிடைக்கும் போதெல்லாம் விட்டுறீங்க அதுதான் சொல்றேன் கண்டென்ட்டே இல்லாத மாதிரி வேற சுத்தி என்ன அவரு ஒரு மூட்டை எடுத்துட்டு வர்றாரு ஒண்ணும் போடலையா குப்பை போடுறதுக்கா ஏப்பா நீ போட்டு குப்பை தானே நாடுறீங்க பன்னெண்டு மணி தூங்காம என்ன பண்ணுறீங்க எல்லாருமே ஏதோ கை சாப்பிடுறோம் ஆயா பார்த்துட்டாரு என்னப்பா சாப்பிட்றீங்க லோட்டஸ் அது சாப்பிட போறோம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா ஸ்வேதா அதை பண்ண போயிருக்கு அவர் பாதி தூக்கத்தில் இருக்கிறாரு கூலிங்லாம் வெளியே போகுது சரி வாங்கிட்டு சொல்லிட்டீங்களா நீ கீழ்ச்சி விட்டானத அது நீ கீழ்ச்சி விட்டியான் வேற ஆள் இல்லை வேலை கடையில் விற்கிறவள அவ்வளோ போய் கேட்கறது கிடையாது அந்த போய் எடுத்துட்டு வந்தாங்க அந்த கேட்கறது நீதான் ஆம்பளை பையன் போட்டு சுத்துறேன் இவன் சொல்லுவது அப்போ முடியலாமா என்ன இது இதெல்லாம் கஜியாக இதான் சாப்பிட்டு சைட்டு கேப்ல என் ஓட்டெல்லாம் எடுத்துட்டு ஓட எடுத்து
அந்த வருஷ தட்டு எடுத்துன்னு வருவாங்களே கல்யாணத்துல அந்த மாதிரி அங்க அந்த மாதிரி கேமரா எனக்கு தெரிஞ்ச இன்னும் காலியாக தான் இருக்கு, கூட்டமாக இருக்கு, காலியாக தான் இருக்குது. பட்டர்ஜாம் பட்டர்ஜாம் இருக்காது ரத்னா அங்க நின்று இருப்போம் நாங்க மணி ஆயிடுச்சுல என்ன பெரியமா என்ன பார்த்துட்டு இருக்க? யார் நீயா? அந்த அம்மா யார தனியா விட்டு நீ வந்தது தப்பு கிடையாது, ஷார்ட்ஸோட வந்ததுதான் தப்பு. நீ நார்மலா மாட்டினா மாட்டிக்க மாட்டேன், வீடியோல கிராப் பண்றோம். பார்த்து பார்த்து சில்லறை சேஞ்சு தான் கையில், யார்கிட்ட தான் சேஞ்சு தான் கையில் இருக்காது. என்னாச்சு? நல்லா புரியுது. ஆனாப்பா அப்படியே நம்ம வெறுத்துருந்தோம் வாழ்க்கையே, அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க பாரு. அது இப்படியே ஜூம் பண்ணி வராங்க. என்னத்தான் இது கதையா இல்லையா? சாப்பிட்டேண்ணா பாருண்ணா, நல்லா பார்த்து எவ்வளோ நேரம் பார்க்குது பார்த்தீங்களா? ஸ்டாண்டிங் மாதிரி இப்படி எழுதும். ஹீரோயின் எடுக்கணும் வெரி பா வயசான வேற தள்ளி பாப்பா. ஆள் வந்தாரு. எவ்வளோ 200 இங்க அதுக்குள்ள இங்க கடை வச்சுட்டு கித்தனா 2 அதேதான் 2 3 தான் சொன்னாரு அவரு. 350 சொன்னார் அவரு, நம்ம 3 கேட்டோம். அப்படியே அவரே பரவாயில்ல போடுது. அதுதான் அதுக்குள்ளே போய் சரி சரி அத்தர். அம்மா நீ எப்படி போடுவேன்? இல்லை நீ எப்படி போடுவீங்க? பாப்பா வீடு போயின்னு நீ என்ன பேசுற? நீ டாப் குவாலிட்டி இருக்குமா செகண்ட் குவாலிட்டி இருக்கு? டாப் குவாலிட்டி அப்படி பார்த்துனுக்கிறியேனோ?
வீட்டில் வரும் எப்போ அந்த நேரத்துக்கு உங்க அம்மா இந்த மாதிரிலாம் வச்சு சைக்கிள் வச்சு அப்படியா வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சா? பெட்ஷீட்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அத்தர் வாங்கினோம். நல்ல சென்ட் வேணும்னா இது என்ன இடம்? நல்ல சென்ட் வேணும்னா இது என்ன இடம்? கடை பக்கத்துல வந்து சென்ட் வாங்குங்க. தரமான சென்ட் எத்தாச்சு மாதா? யூடியூப் வச்சிருக்கா, அதில் தான் போட்டு உண்மையாதான் போட்டு வாங்க. பயப்படா, பயப்படா,